வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் லக்ஷரா சரத்குமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இன்று விலகுகின்றார் அர்ஜுனா எம்பி. இலங்கையில் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை, எச்சரிக்கும் அதிகாரிகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் இளைஞர்கள். பல கொலை குற்றச்சாட்டில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான். வேலைக்கு சென்ற இளைஞன் பரிதாபமாக மரணம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து 26ஆம் தேதி தான் விலக தயாராக இருப்பதாக ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்போம் என்று தான் சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயல்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். யாழ் செம்மணியில் இடம்பெற்று வரும் அணைய விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து சற்று சிந்திக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தமிழினத்தை அளித்தவர்களுடன் அரசியல் லாபத்திற்காக பல தமிழ் கட்சி ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார். இதேவேளை நாடாளுமன்றத்திற்கு தெரிவானதிலிருந்து தான் பதவி விலகப் போவதாக அடிக்கடி சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசி பல சர்ச்சைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஏற்படுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்ப வன்முறை சம்பவங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். இந்த குடும்ப வன்முறை சம்பவங்கள் குடும்ப நல்வாழ்வு மற்றும் மன ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துவதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் குடும்ப வன்முறை சம்பவங்கள் தற்போது நாடு முழுவதும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2023ஆம் ஆண்டு மாத்திரம் குடும்ப வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட 12,198 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்கப்பட்டதாக அரசு தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் உதவி கோருபவர்களில் 91% பெண்கள் எனவும் 9% மட்டுமே ஆண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்ற தமிழ் இளைஞர்கள் 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று இரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி செல்ல முயன்ற 2 இலங்கை இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் சேர்ந்த 21 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. அபுதாபிக்கு செல்லவிருந்த எதிஹாட் ஏர்வேஸ் EY 397 விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த கொலைகள் 2005 மற்றும் 2007ஆம் ஆண்டுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரத்தினபுரி உருபக்க எம்பிலிப்பட்டிய பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பனமுர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 25 வயதுடைய வேலைக்கு அஞ்சன சதுரங்க என்ற இளைஞன் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞன் வேலைக்கு செல்வதற்காக தனது வீட்டிலிருந்து புறப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி மின்கம்பத்தில் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் பலத்த காயமடைந்த இளைஞர் அப்பகுதி மக்களால் எம்பிலிப்பட்டிய பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்த இளைஞன் எம்பிலிப்பட்டிய பனமுர பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து இன்று விலகுகின்றார் அர்ஜுனா எம்பி. இலங்கையில் பெண்களுக்கு ஏற்பட்டுள்ள மோசமான நிலை, எச்சரிக்கும் அதிகாரிகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் இளைஞர்கள்.
பல கொலை குற்றச்சாட்டில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான். வேலைக்கு சென்ற இளைஞன் பரிதாபமாக மரணம். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.